எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். நிறைய வியூவர்ஸ் ரொம்ப நாளாக கேட்ட ஒரு கேக் ரெசிபி தான் நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது ரெட் வெல்வெட் கேக். இதோட ஒரு நல்ல ரிச் அண்ட் க்ரீமி ஒயிட் சாக்லேட் கெனாஷ் கூட செய்ய போகிறேன். ஸோ வாங்க இந்த எக்லெஸ் ஹார்ட் ஷேப்ட் ரெட் வெல்வெட் கேக் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுக்காக அகல சல்லடையில் 1.5 கப்பு மைதா மாவு, 2 டேபிள் ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு போட்டு சலிக்கணும். இதை எடுத்து வைங்க. அடுத்து வெட் இன்க்ரீடியன்ஸை ரெடி பண்ணலாம். இன்னொரு பவுலில் 1 கப் சர்க்கரை, 1/2 கப் உப்பு இல்லாத வெண்ணெய் போட்டு பீட் பண்ணுங்க. வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் சாஃப்டாக இருக்கணும். இதில் 3/4 கப் பட்டர் மில்க், 1/4 கப் ஃப்ரெஷ் க்ரீம், 1/2 டீஸ்பூன் வினிகர், 1/2 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊற்றி கொஞ்சமாக ரெட் கலர் ஃபுட் ஜெல் ஆட் பண்ணுங்க. ஒரு 3-4 ட்ராப்ஸ் சேர்த்தா போதும். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுங்க. உங்ககிட்ட ஃபுட் கிரேட் ரெட் கலர் லிக்விட் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணுங்க. வெட் இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை இன்க்ரீடியன்ஸை போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா மாவையும் ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ண வேண்டாம். உங்ககிட்ட எலக்ட்ரிக் பீட்டர் இருந்தால் 2-3 நிமிஷம் பீட் பண்ணால் போதும். கேக் பேட்டர் இப்போ ரெடி. அவனை 180 டிகிரி செல்சியஸில் 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணுங்க. நான் கேக் டின்ல பட்டர் பேப்பர் போட்டு வச்சிருக்கேன். இதோட சைடில் கொஞ்சம் வெண்ணெய் தடவுங்க. கேக் பேட்டரை டின்ல ஊற்றி ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. நூற்றி 180 டிகிரி சூடில் 45 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் பேக் பண்ணுங்க. கேக் பேக் ஆனதுக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா ஆறணும். கேக் சர்ஃபேஸ் ஈவனா இருக்க நான் தின் லேயர் கேக்கை கட் பண்ணி எடுத்திருக்கேன். அடுத்து ஒயிட் சாக்லேட் கெனாஷ் செய்ய சாஸ்பேன்ல 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் ஊத்துங்க. இதுல 350 கிராம் ஒயிட் சாக்லேட்டை சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி போட்டு கிண்டுங்க. நீங்க ஒயிட் சாக்லேட் சிப்ஸையும் யூஸ் பண்ணலாம். சாக்லேட் கம்ப்ளீட்டாக உருகுனதும் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு எடுத்து வைங்க. இது நல்லா ஆறி ரூம் டெம்பரேச்சர் வரத்துக்கு 1 மணி நேரம் ஆகும். பாருங்க, கெனாஷ் ஆறுனதும் கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு. நல்ல ஸ்மூத்தா க்ரீமியா இருக்கு. இப்போ கேக்கை லேயர் பண்ணலாம். ஒரு லேயர் கேக் மேல கெனாஷை ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இது மேல இன்னொரு கேக் லேயர் வச்சு கெனாஷை ஸ்ப்ரெட் பண்ணுங்க. கேக்கோட எல்லா பக்கமும் கெனாஷ்ல கவர் பண்ணணும். நான் டெக்கரேஷனுக்காக ஸ்ட்ராபெரி ஸ்லைசஸும் கொஞ்சம் கேக் கிரம்பிளும் யூஸ் பண்றேன். நீங்க உங்களுக்கு விருப்பமான மாதிரி கேக்கை டெக்கரேட் பண்ணலாம்.
கேக் பார்க்க அமேசிங்காக இருக்கு இல்லையா? லேயர்ஸும் நல்லா வந்திருக்கு. வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் ரெட் வெல்வெட் கேக் இப்போ ரெடி. வாவ், பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கு இல்லையா? இது நல்ல ரிச்சாக க்ரீமியாக அவ்வளோ மாய்ஸ்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ண வேண்டிய ஒரு ரெசிபி. ஸோ உங்கள்கிட்ட அவன் இல்லைன்னா நீங்கள் அது குக்கர்லேயும் செய்யலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணி நல்லா என்ஜாய் பண்ணுங்கள்.